அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம ஊரு மோடி பொங்கல் நிகழ்ச்சி திங்கட்கிழமை அன்னைக்கு அரசியல் சாணக்கியர் அமித்ஷாஜி தலைமையில வெகு விமர்சையாக நடக்க இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு 1008 மகளிர் குடும்பத்தோட பொங்கல் வைக்க போறாங்க. அமித்ஷாஜி வர்றாங்க அப்படின்னாலே அரசியல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அது இந்த தடவை திருச்சியில 1008 பொங்கல்ங்கிறது எந்தவித கட்சியும் இது வரைக்கும் செய்யாத ஒன்றை பாஜக மகளிர் அணி செய்யறோங்கிறதுல ரொம்ப பெருமை அடைகிறோம். இந்த நேரத்துல இந்த 1008 பொங்கலும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாம அனைத்து மகளிரும் குடும்பத்தோட வரோம். குடும்பத்தோட இந்த மோடி பொங்கலை வச்சு வர்றோம். நாங்க எல்லாரும் தமிழ்நாட்டுல திருப்பி தமிழர்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். தமிழ்நாட்டுல ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆன்மீகம் தலை தொங்குங்கிறதுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜாதி மத பாகுபாடு இல்லாம மோடி பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். அதுக்குள்ள அத்தனை ஏற்பாடுகளும் திருச்சி மாநகர மாவட்ட சார்பா எல்லா என்னோட சகோதர சகோதரிகளும் மிக ஒற்றுமையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். போலீஸும் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அத்தனை சகோதர சகோதரர் ராத்திரி பகல் பாராம எல்லாரும் இரவு பகல் பாராம உணவு இருக்குதா இல்லையான்னு பார்க்காம பாரதிய ஜனதா கட்சியோட புரோட்டோகால் என்னவோ அதுபடி எல்லாருமே களத்துல இறங்கி மிக சிறப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மிக சிறப்பா அமையும்னு நாங்க எல்லாரும் அந்த ஆதிபராசக்தியை வேண்டோம். எப்பயும் இந்த மோடி பொங்கல் இனி வருஷம் வருஷம் திருச்சியில நடக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்து வேலை செய்வோம்னு இந்த நேரத்துல சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.